ரோகிணிய சிட்டி எப்படி மாட்டி விட போறாரு? ரோகிணி எப்படி சின்னா பின்னமா ஆகப் போறாங்க? அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். இங்க முத்து, சத்யா வந்து படிச்சு நல்ல மார்க் எடுத்ததுக்கு, சந்தோஷமா கொண்டாடுறதுக்கு உற்றார், உறவினர், லொட்டு, லொசுக்கு எல்லாத்தையும் வர சொல்லி பார்ட்டி வைக்கிறாரு. ஏன்? அந்த வீட்ல குடியிருக்கக்கூடிய ஓனர்லேருந்து எல்லாரையுமே கூப்பிடுறாங்க. எல்லாருமே சாப்பிட்டுட்டு, "சாப்பாடு ரொம்ப செமையா இருக்கு தம்பி" அப்படி இப்படிங்கிறாங்க முத்துக்கிட்ட. "உன் மச்சினன் பாஸ் பண்ணதுக்கு இந்த அளவுக்கு பண்ணுறியப்பா" அப்படிங்கும்போது, ஆமாம் சீதா பாஸ் பண்ணதுக்கு நான் பண்ணியிருக்கணும், அப்போ வசம் இல்லை, ஆனால் சீதா கல்யாணத்தை ரொம்ப செமையாக பண்ணுவேன் அப்படின்ட்டு இருக்கும்போது அந்த ஓனர் வராரு, வீட்டு ஓனர். அந்த வீட்டு ஓனர்கிட்ட தான் வந்து சீதா குடும்பம் வாடகைக்கு இருக்கு ரொம்ப நாளாக. அவர் வாடகையை கூட்டாமல் கம்மியான வாடகையில் வச்சுருக்கிறாரு. அவரும் ஒரு குடும்ப ஆள் மாதிரியே பழகுறாரு. அந்த கணக்கில் முத்துட்ட சொல்கிறாரு, "முத்துங்க பாருங்கள், நீங்கள் இந்த வீட்டு மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்கேன், என்னால் புரிஞ்சுக்க முடியுது. நானும் ஒரு இடத்துல கல்யாணம் முடித்தேன், வச்சேன், போனேன் வந்தேன். ஆனால் அந்த வீட்டில் நான் இந்த அளவுக்கு இல்லை. நிறைய பேரை பார்த்துருக்குறேன் தம்பி. ஆனால் நீ ரொம்ப தங்கமான பையனாக இருக்க. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் நீ முரண்டு பிடிக்க தம்பி" அப்படிங்கும்போது, "எந்த விஷயம்யா?" அப்படிங்கும்போது, "சீதா கல்யாண விஷயம் தான் தம்பி. சீதா அந்த பையனை விரும்புகிறா. நீ ஏன் தம்பி முரண்டு பிடிக்க?" அப்படிங்கும்போது, "அண்ணாச்சி, நான் முரண்டு பிடிக்கல, சீதா வாழ்க்கை நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன்" அப்படிங்கும்போது, "சீதாவுக்கு பிடிச்சிருக்கப்பா" அப்படி அப்படிங்கும்போது, "சீதா சின்ன பிள்ளை, அவளுக்கு புரியாது. சின்ன பிள்ளை கேட்கான்னு நம்ம எல்லாம் செஞ்சிட முடியுமாய்யா? ஆ, சரி எது சரி கொடுன்னு வருமோ அதான் செய்ய முடியும்" அப்படிங்கும். "இல்லை தம்பி" அப்படின்னு நினச்சி, "சீதா நீ சொல்லு, என் விருப்பப்படி நீ செய்வியா, இல்லை மாமா பேச்சை கேட்பியா சொல்லு" அப்படிங்கிறாங்க. உடனே சீதா ரொம்பவே யோசிக்காங்க. நம்ம இன்றைக்கி தான் கல்யாணம் முடிச்சு வந்திருக்கோம், இதை நம்ம எப்படி சொல்கிறது? மாமா வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கங்காரு, என்னத்தை சொல்கிறேன்னு தெரியலையேன்னு திருதுன்னு முழிச்சிட்ருக்காங்க. அப்போ மீனா வந்து கண்ணை காட்டுதாங்க. "இங்கே பாரு சீதா, நீ வந்து இப்போதைக்கு எங்கள் மாமா சொல்ல தான் கேட்பேன் மாதிரி சொல்லு" அப்படிங்கும்போது, "ஆமாம்மா, உங்கள் பேச்சு தான் நான் எப்பவும் கேட்பேன்" அப்படிங்கும்போது, "பார்த்தீங்களா ஐயா, என் பேச்சு தான் கேட்பா" அப்படிங்கும்போது, "சரியப்பா நான் கிளம்புறோம்" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அப்போ வீட்டு ஓனருடைய ஒய்ஃப் வந்து ஓனர்கிட்ட சொல்கிறாங்க, "ஏங்க, நம்ம வீட்டில் அவங்க வாடகைக்கு இருக்காங்க, அவங்கள ரொம்ப நம்ம ஒரி பண்ணக்கூடாதுங்க" அப்படிங்கும்போது, "என்ன பண்ணேன்? அந்த பிள்ளை விருப்பம் போல் கல்யாணத்தை முடிக்கட்டும்னு நான் சொன்னேன், வேற என்ன சொன்னேன்?" அப்படிங்கும்போது, "ஏங்க, அந்த தம்பி என்ன சொல்லுது? என் கொழுந்தியாளுக்கு எனக்கு கல்யாணம் முடிச்சு வைப்பேன் தெரியும்" அப்படின்ற மாதிரி சொல்லுது. நம்மள்ட்ட அந்த கதையே வேணாமுங்க, வாங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டி போயிடுறாங்க. இங்கே முத்து வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. "பாத்தியா மீனா, சீதா என்ன சொன்னா பார்த்தல, எங்கள் மாமா சொல்கிற மாப்பிள்ளையை தான் நான் கல்யாணம் முடிப்பேன்ட்டா. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏய் சத்யா, சிறப்பாக பண்ணுறேன்டா" அப்படிங்கிற. "மாமா ரொம்ப நன்றி மாமா" அப்படிங்கிறாங்க. "எனக்கு ஏன்டா நன்றி" அப்படிங்கிறாங்க. "இல்லை மாமா, இந்த அளவுக்கு பெரிய அளவில் பார்ட்டி நாங்கள் எதுவுமே வச்சதில்ல. ஏன், எங்கள் மீனாக்கா கல்யாணத்துக்கு கூட எங்களால் பெருசாக எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்க முடியல. ஆனால் நீங்கள் இந்த அளவுக்கு பயங்கரமாக பண்ணிட்டீங்களா மாமா, இவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்களா மாமா" அப்படிங்கும். "மாப்பிள்ள, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உனக்கு பண்ணாமல் யாருக்கு பண்ணுறது? சரிதானே?" எங்கள் அப்பா அடிக்கடி என்கிட்ட சொல்லுவார், "நீ தானடா அந்த வீட்டுக்கு மூத்த பையன், உன் மாமனார் இடத்துல இருந்து நீ தானடா யோசிக்கணும், நீ தானடா செய்யணும்" அப்படின்னு சொல்லுவார். அதெல்லாம் செஞ்சுருக்கேன். உங்கள் அப்பா இருந்தால் ரொம்ப சந்தோஷப்பட்டுருப்பார். அதே சந்தோஷத்த நான் பட்டுருக்கேன், அவ்வளோதான். வேறு ஒன்றுமே கிடையாது. சரிதானா, ஹாப்பியா இரு அப்படின்னு. "மாப்பிள்ள, வந்தவங்க எல்லாருமே உங்களை தான் பெருசாக பேசுகிறாங்க, உங்களை ரொம்ப உசத்தி பேசுகிறாங்க, அதனால நிறைய கண் பட்டிருக்கும், அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் திரும்பிடுங்க" அப்படிங்கிறாங்க. "எதுக்குத்த?" அப்படிங்கிறாங்க. "டேய், நம்ம வாங்கிட்டு வந்த அவன் தடியங்காய் வெட்டு வாடா" அப்படின்னு சொல்லி முத்தை சுற்றி, "போய் நீ சந்தியில் போய் வீசிட்டு வாடா" அப்படிங்கிறாங்க. "சரிம்மா" அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. உடனே, "இம்மா நாங்கள் கிளம்புறோம்" அப்படிங்கிறாங்க மீனா. உடனே, "இல்லடி, இன்றைக்கி இருந்து போங்க நீனும் மாப்பிள்ளையும்" அப்படிங்கும்போது, "மீனா, ஒரு நாள் நம்ம இங்கே இருந்துட்டு போவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை" அப்படிங்கும்போது, "இல்லைங்க, நம்ம அங்கே போகலன்னா நைட்டு சாப்பாடு அங்கே ரெடி பண்ணது யாருங்க?" அப்படிங்கும்போது, "மீனா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி நம்ம பக்கத்து கடையில் இருந்து சாப்பாடு கொடுக்க சொல்லியிருக்கோம், அவங்களுக்கு சமைச்சு கொடுக்க சொல்லுவாங்க" அப்படிங்கிறாங்க. "இல்லைங்க, அம்மா ஏதாவது சொல்லுவாங்க" அப்படிங்கும்போது, "மீனா இங்கே பாரு, அடுத்தவங்கள நினச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது, நம்மளையும் நம்ம பார்க்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அண்ணாமலைக்கு ஃபோன் பண்ணி சொல்லுதாங்க. "ரொம்ப சந்தோஷம், நாங்கள் தங்கிருங்க, நான் கூட சாப்பாட பார்த்துக்கிறேன்" அப்படிங்கப்பா. "உனக்கெல்லாம் சாப்பாடு ஏற்பாடு பண்ணி நான் அனுப்பி விட்ருவேன்ப்பா, அம்மாட்ட சொல்லியிருப்பா, அவங்களுக்கு சமைச்சுக்கிட சொல்லுப்பா" அப்படிங்க. "சரிடா பார்த்துக்கிறேன்டா" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சிடுறாங்க. இங்கே மீனா யோசனை பண்ணிகிட்டே இருக்காங்க. அத்தை என்ன சொல்ல போகிறாங்களோ, எது சொல்ல போகிறாங்களோ ஒன்று. 2வது, சீதா கல்யாணத்தை இப்படி நம்ம வீட்டுக்காரர் தெரியாமல் பண்ணிட்டோமே, நம்ம வீட்டுக்காரர் நம்ம குடும்பத்தை இந்த அளவுக்கு ரொம்ப நேசிக்கார, நம்ம இப்படி பண்ணிட்டோமே வச்சுட்டோமேன்னு சொல்லி ரொம்ப மனசுக்குள்ளே அவங்களுக்கு ஒரு குடைச்சலாக இருக்குது. இங்கே சீதாவுக்கும் இயல்பாக இருக்கவும் இல்லை. அவங்களும் ஒரு பக்கம் மாமாவை மறைச்சி பண்ணிட்டோம், அம்மாவுக்கும் மறைச்சி பண்ணிட்டோம், சத்யாவை மறைச்சி பண்ணிட்டோம். அவர் வேறு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கார் பொசுக்கு பொசுக்குன்னு, ஃபோனை வேறு எடுக்க முடியல, என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்னு சொல்லி நினைக்காங்க.
அங்கே அருணுக்கு ரொம்ப மனசங்கடமாக இருக்குது. இன்றைக்கி தான் கல்யாணம் முடித்தோம், சீதாட்ட பேசலான்னு பார்த்தா ஃபோன் எடுக்க மாட்டேங்கான். ஒருவேளை என் மாமா அங்கே வந்தார் தெரிஞ்சு போச்சோ, வீட்டில் எதுவும் ஊறி போய்கிட்டு இருக்கோ என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி அவர் நினச்சிட்டு இருக்காரு. சரி நம்ம பேசாமல் சீதாவோட அக்காவுக்கு நம்ம ஃபோன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அருண் கால் பண்ணுறாரு. ஆகா, நம்ம வீட்டில் இருக்கும்போது அருண்லாம் கால் பண்ணுறாரு. அருண் கால் பண்ணி நம்ம எடுத்தோம் அப்படின்னா என் வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சு அப்படின்னா பெரிய சங்கடமாகி போவேன். என்ன செய்ய அப்படின்னு சொல்லி ஃபோன் எடுத்துட்டு மொட்டை மாடிக்கு வராரு. மீனா இங்கே தான் இருக்காங்களே அப்படின்னு சொல்லி இவர் மொட்டை மாடிக்கு முன்னாடியே வராரு. மீனா அதுக்குள்ளே நடந்ததெல்லாம் சொல்லிட்டு ஃபோனை வச்சுடுறாங்க. என்ன மீனா, நான் வந்தோன்னே பொசுக்குன்னு ஃபோனை வச்சுட்டேன் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க பேசி முடிச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க. மீனா மாடியில் பனிப்பாதம் செமையாக இருக்குல்ல அப்படிங்கிறாங்க. ஆமாங்க அப்படிங்கிறாங்க. நம்ம பேசாமல் மாடியில் மொட்டை மாடியில் தூங்கிடுவோமே, நம்ம வீட்டில் தூங்கின அனுபவம் இருக்குல்ல அப்படிங்கிறாங்க. ஆமாங்க அப்படிங்கிறாங்க. சீதாட்டா கீழே சொல்லிட்டு வராங்க. நானும் மாமா மேலே தூங்குறோம், நீ வந்து எப்பவும் போல இரு, நீ வேறு மாதிரி இருந்தன்னா கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவாங்க சீதா, பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. சரிக்கா அப்படிங்கிறாங்க. இங்கே சீதாவோட அம்மா பேசிகிட்டே இருக்காங்க. சீதா பேச்சே கொடுக்காம இருக்கு. என்னடி நீ தம்பியோட ஃபங்க்ஷனை எப்படிலாம் மாப்பிள்ளை பண்ணிட்டாங்க அதை பற்றி பேசிகிட்டு இருக்க, நீ ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேன், மாப்பிள்ளை ரொம்ப தங்கமானவர்ல அப்படிங்கிறாங்க. ஆமாம், எனக்கு பார்த்துருக்க மாப்பிள்ளையும் தங்கமானவர். என்னது உனக்கு பார்த்துருக்க மாப்பிள்ளை தங்கமானவர்? நான் நம்ம மாப்பிள்ளையை சொல்கிறேன், உங்கள் மாமாவை சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம், மீனாக்காவுக்கு சூப்பர் மாப்பிள்ளை கிடச்சிருக்காரு, எல்லாருக்கும் அதே மாதிரி இருந்தால் நல்லது தானம்மா அப்படிங்கிறாங்க. என்னடி சம்மந்தம்லாம் பேசிகிட்டு இருக்கேன், சரி தூங்கு அப்படிங்கிறாங்க. தூங்கிடுறாங்க. காலையில் விடிஞ்ச உடனே அருணுக்கு மனசே கேட்கல. சீதா வீட்டுக்கு வெளியே தள்ளி வந்து நிற்காரு. அப்போ முத்துவும் மீனாவும் எழுந்திரிச்சு வேலைக்கு போகிறதுக்கு கிளம்பி வெளில வராங்க. அப்போ அருண் நிற்கிறத பார்த்துடுறாரு முத்து. இவன் எதுக்கு வந்து நிற்கான் அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்கள் தானே சொன்னீங்க அவர் பார்க்குற வேலை எப்படி, ஏதாவது வேலை விஷயம் வந்துருப்பாரு அப்படிங்கிறாங்க. வேலை விஷயம் அந்த மாதிரி தெரியல மீனா, அவன் வந்து சீதாவை தான் பார்க்க வந்துருப்பான் நினைக்கிறேன், சீதாவை நம்ம கூட்டு கொண்டு ஆஸ்பத்திரி வேலைக்கு கொண்டு போகலாம் அப்படின்ட்டு சீதா அப்படிங்கிறாங்க. மாமா அப்படிங்கிறாங்க. காரில் வா அப்படிங்கிறாங்க. சரி மாமா அப்படிங்கிறாங்க. அங்கே பார்க்குறாங்க, அங்கே ஏத்தாப்புல அருணுக்கு. ஆகா, இனி பக்கம் தான் வந்துருப்பார் போல், நான் ஃபோனையும் எடுக்கல, தான் வந்துட்டார் போல் அப்படின்னு சொல்லிட்டு, மாமா நான் வேணா நடந்து போகிறேன் அப்படிங்கிறாங்க. ஏன் நடந்து போகணும், நான் காரில் கொண்டு விடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு காரில் கொண்டு விடுறாங்க. விட்டுட்டு மீனாவும் முத்துவும் வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது பேசுகிறாங்க. அந்த அருண் வந்து சீதாவே சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கான். பேசாமல் அருண் மேலே ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்துருவோமா, ரொம்ப ஓவராக பண்ணிகிட்டு இருக்கான், அதிகாரிகிட்ட ஒன்று கொடுத்துட்டோம்னா சரி வந்துடுவான் அப்படிங்கும்போது, எங்க அவரும் ஒரு காய்ச்சிட்ருக்காரு, அவர் பாட்டில் ஒரு வேலையை பார்த்துட்டு போகிறாரு, அவர்கிட்ட ஏன் இது பண்ணுவானே அப்படிங்கும்போது, இல்லை மீனா, சீதா வீட்டை விட்டு ஒரு நேரத்துக்கு வேலைக்கு வருவான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதில் வந்து நிற்க வைக்கான் அப்படிங்கிறாங்க. ஏங்க அவருக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது, விடுங்க பேச சொல்கிறேன், சரி நான் பண்ணாதான் அதை பண்ணிக்கணும், சரி விட்டு விடு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வந்ததும் வராதமா விஜயா ரொம்பவே தாலிசம் பண்ணுதாங்க. என்னடி நினச்சிட்டு இருக்க, அவன் பாட்டில் போன இடத்துல தங்கிடுவியோ வச்சிருவியோ, யார் சமைக்கிறது அப்படிங்கும்போது, நீங்கள் தான் அப்படிங்கிறாங்க. நான் வேலைக்காரியா அப்படிங்கிறேன். அப்போ என் முன்னாடி வேலைக்காரியா, என் முன்னாடி சமைக்கணும் ஒன்றுமே கிடையாது, அப்பா இருக்கார் அப்படின்னு தான் சமைச்சிக்கிட்டு இருக்கா. அது போக அவள் இங்கே வரேன்னு நினச்சி ஃபீல் பண்ணான், நான் தான் வர வேண்டாம் அவங்க சமைக்காங்க என்ன செய்தாங்கன்னு நான் சொன்னேன் அப்படிங்கிறாங்க. நைட்டு சாப்பிடாமே இருந்திருப்பீங்க அப்படிங்கிறாங்க. டேய் அதெல்லாம் மனோஜ் கடையில் எல்லாருக்கும் வாங்கி கொடுத்தான் அப்படிங்கிறாங்க. மீனா அப்போ காலைல நீ சமைக்க வேண்டாம், எல்லாரையும் மனோஜை வாங்கி தர சொல்லு அப்படிங்கும்போது, மனோஜ் வந்துடுறாரு. நான் எதுக்கிட்ட வாங்கி தரணும் அப்படிங்கும்போது, என்ன முதலாளி சொல்லுவீங்க, நீங்கள் வாங்கி தர மாட்டீங்களா, அப்போ எப்படி சாப்பிடுவீங்க அப்படிங்கிறாங்க. நானும் ரொம்ப நீங்கள் கடையில் சாப்பிடுவோம் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, அம்மா எப்படி சாப்பிடுவாங்க, அம்மா பார்வதி எங்கள் வீட்டில் சாப்பிடுவாங்க அப்படிங்கிறாங்க. இப்படி நான் எதுக்கிட்ட அங்கே சாப்பிடணும், ஏய் மீனா ஒழுங்கா சமைடி அப்படிங்கிறாங்க. இதே மாதிரி நீங்கள் மற்ற மட்டும் சொல்லி பாருங்கள், என்ன நடக்குன்னு பாருங்கள் அப்படிங்கிறாங்க. டேய் ஒழுங்கு மரியாதை சும்மா இரு அப்படிங்கிறாங்க. சரி நான் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சமைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே அண்ணாமலை வராங்க. என்ன விஜயா, அவங்க வந்து வராதமா நீ சமைக்கணும் வைக்கணும்னா என்ன அர்த்தம், அந்த பிள்ளைக்கு முடிஞ்சால் தான் சமைக்கணும், இல்லைன்னா நீ சமைக்கணும், இல்லையா வேலைக்கு ஒரு ஆள் வச்சுக்கணும் அப்படின்னு. ஏங்க இவருக்கு இங்கே வேலைக்கு ஆள் வைக்கணும் அப்படின்னு. ஆமாம், என் முன்னாடி வேலை கேட்கல உங்களுக்கு சமைச்சு தர்றதுக்கு, அவளுக்கு விருப்பம் இருந்தால் தான் சமைப்பா, என்ன சாப்பிடுங்க, அப்படி விருப்பம் இல்லையா அவள் சமைக்க மாட்டா, தேவையில்லாமல் இது பேசிகிட்டு இருக்காதுங்க அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. ஏங்க எல்லாரும் காசு மிச்சம் கொண்டு தான் தானேங்க பெரிய ஆளாக வர முடியும். மாடியில் வீடு கட்டுதேன் வீடு கட்டுதேன்னு பந்தாமணிக்கிட்டு இருந்தான் இவனும் பொண்டாட்டியும், இவன் பொண்டாட்டி பேச்சை கேட்டுக்கிட்டு அவன் மச்சனுக்கெலாம் செலவு பண்ணிகிட்டு இருக்கான் அப்படிங்கும்போது, இது எப்படி அம்மாவுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறாப்புல முத்து. இங்கே அண்ணாமலை தான் சொல்லியிருக்கிறாப்புல பெருமையாக, முத்து தான் மச்சனுக்கு இப்படிலாம் பண்ணுதானே வைக்கணும்னு சொல்லிட்டு. உடனே உங்கள் அப்பா தான் சொன்னார் அப்படிங்கும்போது, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, எப்படியும் ஒரு 20,000 மேலே செலவாயிருக்கும்ல அப்படிங்கிறாங்க. 25,000 செலவு அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சிரிக்கிறாரு. ஏங்க 25,000 மச்சனுக்கு செலவு பண்ணணுமா, இந்த வீட்டுக்கு அப்படி என்ன பண்ணிட்டான் அப்படிங்கிறாங்க. விஜயா உனக்கு மனசாட்சி இருக்கா இல்லையா, எல்லாத்துக்கும் அவன் தான் பார்க்கான், இந்த வீட்டில் பெரிய பிஸ்னஸ் பண்ணிருக்கான் அப்படி இப்படின்னு நீ சொன்னாலும் செலவு எல்லாமே முத்து மீனாக தான் பார்க்காங்க, வீட்டு வேலையிலேருந்து அவங்க தான் இழுத்து போட்டு செய்தாங்க,
என்ன அவங்கள நீ தேவையில்லாம பேசிகிட்டு இருக்காத அப்படிங்கிறாங்க அண்ணாமலை. பேசிகிட்டு இருக்கும்போது மீனா டப்பு டப்பு டப்புக்குன்னு சமைச்சிருந்தாங்க. நம்ம சாப்பிடுவாங்க அப்படின்னு அதுக்குள்ளே சமைச்சிட்டியா அப்படிங்கிறாங்க. ஆமாம் மாவு ஏற்கனவே இருந்துச்சு, நான் இட்லி ஊற்றிட்டேன் அப்படிங்கிறாங்க. என்னடி காலையில் இட்லியை சாப்பிட்டுட்டு முடியுமா அப்படிங்கிறாங்க. உடனே என்ன சாப்பிடுவீங்க காலையில் பாயாவா சாப்பிட்றீங்க மீனா? பாயா சாப்பிடுவாங்களா? அதனால் அவங்களுக்கு இட்லி வேண்டாம், அவங்க கடையில் 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிடுவாங்க அப்படிங்கிறாங்க. சும்மா அப்படின்னு சொல்லிட்டு போய் சாப்பிட போகிறாங்க. உடனே எனக்கு முதல்ல வைங்க, பிஸ்னஸ் மேன் நான் போகணும் அப்படிங்கிறாங்க. எப்போ அங்கே பாரு, இதுலலாம் பிஸ்னஸ் மேன் அப்படிலாம் கிடையாது, அப்பா சாப்பிட்ட பிறகு அம்மா சாப்பிட்ட பிறகு நீ சாப்பிடு அப்படிங்கிறாங்க. அப்போ நீ எனக்கு அப்புறம் சாப்பிட வேண்டியதுதானே அப்படிங்கிறாங்க. எனக்கு இருபதுடா போடா அப்படின்னு சொல்லிட்டு இவர் சாப்பிட ஆரம்பிச்சிடுறாரு. முத்து மனோஜ் ரொம்ப கடுப்பில் இருக்காங்க. நிரோகின்னு சொல்லுவாங்க, இந்த முத்துக்கு எப்படி நடந்துக்குன்னே தெரியாது, அவனுக்கெல்லாம் நீங்கள் பதிலுக்கு பதில் பேசிகிட்டு இருக்காதுங்க மனோஜ், உங்களுக்குன்னு ஒரு இமேஜ் இருக்குது, நீங்கள் பெரிய பிஸ்னஸ் மேன். ஆனால் அந்த முத்து அப்படி இல்லை, 10க்கும் 20க்கும் கார் ஓட்டுறவர் அப்படின்னு. மீனாவுக்கு இதுக்கு அது கேட்டுருக்குது. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க ரோகிணி, 10க்கும் 20க்கும் ஓட்டுறாரா? 10க்கும் 20ங்க நியாயமாக அவர் சம்பாதிக்கிறாரு சரியா, உங்களை மாதிரி இல்லை அப்படின்னு. என்ன எங்களை மாதிரி இல்லைன்னு சொல்கிறீங்க அப்படிங்கிற. ஆமாம், உங்களை மாதிரி ஏமாத்துறதுலாம் எங்களுக்கு தெரியாது அப்படிங்கும்போது ரோகிணி சொல்கிறாங்க மீனாவை. மீனா நீங்கள் ஏமாத்துனதே இல்லையா அப்படின்னு. மீனாவுக்கு ரொம்ப சங்கடமாக போயிடுது. இது வரைக்கும் என் வீட்டுக்கிட்ட எந்த பொய்யும் சொன்னது கிடையாது, ஆனால் சீதா கல்யாண விஷயத்தில் நம்ம பொய் சொன்னது மாதிரி ஆகிப்போச்சே அப்படின்னு சொல்லி ஷாக்காகி போய் நிற்காங்க. உடனே முத்து வராரு, என் முன்னாடி எதுவுமே பொய் சொன்னதில்லை, அப்படி அவள் பொய் சொல்லியிருக்காங்கன்னா அது யாருக்கும் நன்மை பயக்கணும், அதுபோக யார் மனசையும் சங்கடப்படுத்தக்கூடாது, எல்லோரும் நல்லா இருக்குன்னு நினச்சி மட்டும்தான் செய்வான், அந்த மாதிரி உங்களை மாதிரி பொய் சொல்லி ஏமாற்ற மாட்டாங்க யாரும். நீங்கள் எப்படி பெரிய பணக்காரி, ஏகப்பட்ட சொத்து இருக்குன்னு சொன்னீங்க, மனோஜ் பெரிய வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டு சமையல் கடை ஒரு சமையல் கடை பண்ணக்கூடிய ஒரு இடத்துல போய் ஒரு ஹோட்டலில் வேலை பார்த்துட்டு வேறு இடத்துல வேலை பார்க்கணும்னு சொன்னார். கொஞ்ச நாள் மட்டும் பார்க்கில் சுற்றிட்டு வேலையை பார்க்கணும்னு சொன்னார். இப்படி ஏமாதான் எங்களுக்கு தெரியாது, நான் கூட வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வேறு வேலை பார்த்துருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக வேலை பார்ப்போம், உங்களை மாதிரி ஏமாற்ற மாட்டோம். எனக்கு மீனாவுக்கு அது தெரியாது, அவங்க உழைச்சி சாப்பிடுவாங்க. 50க்கும் 100க்கும் நாங்கள் கார் ஓட்டினாலும் சந்தோஷமாக தான் ஓட்டுவாங்க. அவன் வீட்டுக்காரன் பெரிய பிஸ்னஸ்மேன் தான், என்ன அதிக லாபத்தை வச்சு விற்காரு தான், ஆனால் வீட்டில் என்ன வச்சுருக்காரு, இப்போ கேட்கும் போதெல்லாம் சொல்லுறாரு கடன் இருக்குது, வியாபாரமே அவ்வளோங்காப்புல, வேறு என்ன வச்சுருக்காப்புல அப்படிங்கும்போது, டேய் ரோஹித்தில் நீ தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காது அப்படிங்கும்போது, உன் பொண்டாட்டியே தேவையில்லாமல் பேச சொல்லாத, அதை நீ பார்த்துக்க, நான் என் பொண்டாட்டியை பார்த்துக்கிறேன் மீனா, நீ சாப்பிடு அப்படிங்கிறாங்க. இல்லைங்க எல்லோரும் சாப்பிட்டு போகிற சாப்பிட்றேன், நீ எதுக்கு எல்லோரும் சாப்பிட்டு போகிற சாப்பிடணும், நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுக்கு சாப்பாடை ஊட்டி விடுறாரு. இதை பார்க்கும்போது விஜயாவுக்கும் ரோஹிணிக்கும் ரொம்பவே கடுப்பாகுது. அண்ணாமலைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி ரைட்டு, 2 பேரையும் விருப்பம் இல்லாமல் ஒரு சூழ்நிலையில் நம்ம கல்யாணம் முடிச்சு வைக்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் கூட அவங்க 2 பேரும் ரொம்ப பிரியமாக இருக்காங்க, இது நம்மளுக்கு மனசுக்கு ரொம்ப ஆறுதலை தருது அப்படின்ட்டு இருக்கும்போது அரசு ஃபோன் பண்ணுறாரு. அண்ணாமலை சந்தோஷமான செய்தி அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க, என் பிள்ளை மாசமாக இருக்காளாம் அப்படிங்கிறது. அப்பா ரொம்ப சந்தோஷம், இப்போ தான் கல்யாணம் ஆன மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ளே மாசமாக இருக்காளா, வெரி குட் வெரி குட் அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை இதே சந்தோஷம் உனக்கு வந்துருச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு அண்ணாமலை ஒரு மாதிரி ஆயிடுறாரு. உடனே அண்ணாமலை ஒரு மாதிரி ஒன்று எப்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்து போகிறாரு. என்னடா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா ஒரு மாதிரி ஆகிட்டேன், பரசமாவை பேசுனாங்க, அப்புறம் ஒரு மாதிரி ஆகிட்டியா அப்படிங்கிறாங்க. இல்லைடா பரசமாவுக்கு இப்போ தான் கல்யாணம் ஆச்சு, அவர் தாத்தா ஆகிட்டாரு அப்படிங்கும்போது, எப்பா நீனும் ஒரு நாள் தாத்தாவாப்பா அப்படிங்கிற. சமாளிக்காடா, அவருக்குள்ளே மாசமாக இருக்கா, நீங்கள் இந்த மாதிரி சந்தோஷமான செய்தியை என் 3 பக்கமாருன்னு சொல்லுவேன்னு பார்த்தேன், இன்னைக்கு வரைக்கும் சொல்லலை, நீங்கள் சொல்லவே மாட்டேங்கிங்க. நான் எதுக்கு தெரியுமா 60வது பிறந்தநாள் கொண்டாட வேண்டாம்னு சொன்னேன். கொண்டாடுறவங்க எல்லாமே வாழ்க்கையில் முழு நிறைவு அடைஞ்சிட்டு அப்படின்னு சொல்லி தான் கொண்டாடுவாங்க. பேரன் பேத்தி எடுத்தாச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்ட்டு வெளிக்காட்டுறதுக்கு தான் அதை ஒரு ஃபங்க்ஷனாக வைப்பாங்க. எனக்கு அப்படி எதுவும் நடக்கலை அப்படிங்கும்போது, இப்போ அதை தான் நீ வேண்டான்னியாப்பா, எனக்கு அது தெரியாதுப்பா அப்படிங்கிறாங்க. தெரிஞ்சிருந்தா தான் நீங்கள் எல்லாருமே கரெக்டாக இருப்பீங்களே, ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுறதை விட்டுட்டு வருங்கால சந்ததியை கொண்டு வரதுக்குள்ள வேலையை பாருங்கள், அதான் நல்லாயிருக்கும். விஜயாவும் நானும் சீக்கிரம் தாத்தா பாட்டி ஆகணும், அதுக்குள்ளே வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வாய்க்கும் கிளம்பிடுறாரு. இங்கே விஜயா முழிக்கிறாங்க. இவர் வேறு சொல்லிட்டா, முத்து வேறு உடனே கேட்பானே, மனோஜுக்கும் ரோகிணிக்கும் முதல்ல பிள்ளை வந்தால் தான் நல்லாயிருக்கும், அது குடும்ப சொத்து வேறு பாட்டி தரேன்ருக்கா, எங்கள் மாமியார் தரேன்ருக்காங்களேன்னு சொல்லி விஜயா முழிக்கிறாங்க. டே மனோஜ் இங்கே வாடா அப்படிங்கிறாங்க. என்னம்மா அப்படிங்கிறாங்க. என்ன செவியோ ஏது செவியோ எனக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க. என்னம்மா சின்ன அப்படிங்கிறாங்க. நீ தாண்டா முதல்ல அப்பனாகணும் அப்படிங்க. எனக்கு ஒன்றும் புரியல அப்படிங்கிறாங்க. ரோகிணி கேள்வி சொல்லுவா, போ டிப்ளேட் மாதிரி இரு அப்படின்ட்டு இருக்காங்க. நேராக ரோகிணிகிட்ட சொல்லுதாங்க. அம்மா என்ன சொல்லுதாங்கன்னா, நம்ம உனக்கும் எனக்கும் சீக்கிரம் பிள்ளை வேணும்னு சொல்லுதாங்க அப்படிங்கும்போது, அப்படியா இதை தான் சொல்லுதாங்களா, அது வந்தால் செலவு தான் ரோகிணி, இப்போதைக்கு நம்மளுக்கு வேண்டாம், ஏன்னு கேட்டால் நம்மளுக்கு நிறைய செலவு வரும், அது லாய்க்கக்கூடாது அப்படிங்கும்போது, மனோஜ் அதை மட்டும் தான் நீங்கள் நினைக்கிங்களா,
உங்கள் பாட்டி சொன்னது நினைவு இல்லையா? யார் முதல்ல வந்து எனக்கு சந்தோஷமான செய்தி சொல்லுதாங்களோ, இந்த வீட்டுக்கு முதல்ல யார் புல்லு கொண்டு வராங்களோ, அவங்களுக்கு நான் வந்து பெரிய சொத்து தருவேன் அப்படின்னு சொன்னாங்களா? சொல்லலையா? அப்படிங்கிறேன். ஆமா சொன்னாங்க. எங்க பாட்டி சொன்ன மாரி இருப்பாங்க. அப்ப நம்மளே ரெடி பண்ணிடலாமா? அப்படிங்கிறாங்க. எங்க ரோகிணி. சரி, சரி பண்ணிடலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. இனி என்ன நடக்கும்? இந்த அண்ணாமலை குடும்பத்தில அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்க கொஞ்சம் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.